Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics in news last week பார்க்கலாம். So first list of topics: Alcatraz Island, Axial Seamount, Baglihar Dam, Bioswales, Angola. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first is Alcatraz Island. இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரீபில்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணுங்க இந்த அல்கட்ராஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ வில் நோ அபவுட் திஸ் ஐலாண்ட். ஸோ இது எங்க இருக்கு? சான் பிரான்சிஸ்கோ பே ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ கலிஃபோர்னியால இந்த சான் பிரான்சிஸ்கோ பேல வந்து இந்த அல்காட்ராஸ் ஐலாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, அண்ட் இதோட நிக் நேம் பார்த்தீங்கன்னா தி ராக் அண்ட் சொல்றாங்க. எதுக்கு? ரக்கட் டெரைன் இருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் தட் இஸ் நேச்சர்னு வச்சு அதுக்கு நிக் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? தி ராக் அண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் த ஐலாண்ட் இன் 1849. எதுக்காக? மிலிட்ரி பர்பஸஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் யூஎஸ் ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து 1859 வந்து அங்கே வந்து ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ 1849 அது வாங்கியிருக்காங்க மிலிட்ரி பர்பஸஸ்க்காக. அதுக்கப்புறம் ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாமே 1859 வந்து பெர்மனண்ட்டாகவே அங்கே ஸ்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் 1861 இது வந்து ஒரு பெர்மனன்ட் மிலிட்ரி பிரிசனா மாத்திருக்காங்க. தட் இஸ் மிலிட்ரி பிரிசனா டெசிக்னேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பசிபிக் பிரான்ச் ஆஃப் யூஎஸ் மிலிட்ரி பிரிசனா அதுக்கு வந்து ரீநேம் பண்ணாங்க. அண்ட் தென் 1934 to 1963 இது வந்து ஃபெடரல் பிரிசனா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகேங்களா? எஸ்கேப் ஆனாலும் எஸ்கேப் ஆகி சர்வைவ் ஆனவங்க யாருமே இல்லை. ஸோ அவ்வளோ செக்யூர்டு பிரிசன். ஸோ அந்த மிலிட்ரி பர்பஸஸ்க்காக தான் அது வாங்கினதே. அதுக்கப்புறம் ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் ஸ்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிரிசனா அது கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் செக்யூர் அண்ட் எஸ்கேப் ப்ரூஃப். ஓகே, இது வந்து 1963 ஆப்ரேஷனல் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1972 வந்து அது வந்து டூரிஸ்ட் சைட்டா வந்து இதாயிட்டு இருக்கு. தட் இஸ் இட்ஸ் பீன் த பார்ட் ஆஃப் கோல்டன் கேட் நேஷனல் ரீக்ரியேஷன் ஏரியா அண்ட் திஸ் ஹாஸ் பிகம் அ மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ இது யூஎஸ்ல எங்க இருக்கு, எதுக்காக யூஎஸ் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, அது இப்போ க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா, வை இட் இஸ் வெரி செக்யூர்டு பிரிசன். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நவ் ஹவ் இட் இஸ் அ மேஜர் டூரிஸ்ட் சைட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யூ ஜஸ்ட் நோ அபவுட் அல்கட்ராஸ் ஐலாண்ட். தென் other topic is axial seamount. இந்த axial seamount ஏன் நியூஸ்ல இருக்கு ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஹை அலர்ட்ல இருக்காங்க. தட் இஸ் கரண்ட்லி ஆன் ஹை அலர்ட். எப்போ இந்த axial seamount வால்கனோ வந்து டிகேட்ல ஃபர்ஸ்ட் டைம் எரப்ட் ஆக போகுது. தட் இஸ் அது பார்க்கும்போது அந்த ஹை அலர்ட்ல இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் axial seamount ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் பசிபிக்ல இருக்கிற ஒரு ஆக்டிவ் சப்மரைன் வால்கனோ. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் திஸ்? இட் இஸ் அன் ஆக்டிவ் வால்கனோ, சப்மரைன் வால்கனோ அண்ட் எங்க? நார்த் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல. ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ ஷீல்டு வால்கனோ. அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராட் டோம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அண்ட் அதோட சமிட் வந்து லார்ஜ் கல்டரா மாதிரி இருக்குமா, அண்ட் இட்ஸ் லைக் அ typical of a shield volcano formed by fluid lava. ஓகேங்களா? and then அந்த டெப்த் எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி டெப்த் பார்த்தீங்கன்னா 1400 meters below sea level இருக்கா. ஓகேங்களா? and it rises significantly from the ocean floor. and hotspot origin எங்க வந்து போயிட்டு இருக்கான்னு சொன்னா, formed by mantle, உங்களுக்கு crust mantle core இருக்கும் இல்லைங்க, and also the structure you will be studying in this கோர் ஜியாகிரபி. அந்த ஸ்டாட்டிக் ஜியாகிரபியில இந்த வால்கனோஸ், ஷீல் வால்கனோனா என்ன, சப்மரைன் வால்கனோனா என்ன, ஆக்டிவ் வால்கனோனா என்ன, தட் இஸ் ரீசெண்டா எரப்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப ஆக்டிவா இருக்கு, இது ஃபியூச்சர்லயும் எப்போ வேணாலும் எரப்ட் ஆகலாம்னு சொல்லும்போது தட் வி வில் காலிங் தட் ஆஸ் ஆக்டிவ் வால்கனோ. ஓகேங்களா? ஸோ ஹவாய் axial seamount is the result of upwelling molten rock from a hotspot. So that is how this is there. And இது வந்து சப்மரைன்
நார்த் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கு ஆக்டிவ் வால்கனோ அண்ட் எப்படி அந்த ஃபீச்சர் ஷீல் ஃபீச்சர் இருக்கு அந்த எவ்வளோ டெப்த்தில் இருக்கு ஆல் திஸ் திங்ஸ் ஜஸ்ட் யூ ஷுட் பி நோயிங் ஓகே அண்ட் எந்த பிளேட்ஸ் நடுவில் இருக்குன்னு சொல்லும் போது பசிபிக் பிளேட் அண்ட் ஜுவான் டி ஃபுகா பிளேட் பசிபிக் பிளேட் ஜான் டி ஃபுகா பிளேட் அண்ட் அங்கே வந்து டைவர்ஜென்ட் பவுண்டரி தட் இஸ் அந்த தெல் மூவ் அபார்ட் ஸோ எங்கே வந்து அந்த பிளேட்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகுமோ அங்கே வந்து சீ ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த வால்கனிசம் வந்து இங்கே நம்மளால பார்க்க முடியுதா ஸோ எந்த பிளேட்ஸ் டைவர்ஜென்ட்டாக இல்லையா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி வால்கனிசம் ஆல் திஸ் திங்ஸ் ஆல்சோ யூ ஷுட் பி நோயிங் ஓகே அண்ட் தென் இஸ் ஹைட்ரோதர்மல் ஆக்டிவிட்டி ஸோ இங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்டர் வாட்டர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இது இங்கே வந்து நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களா அண்ட் இங்கே வந்து எக்கோசிஸ்டம் கூட ரொம்ப யூனிக்காக இருக்கு தட் இஸ் சன்லைட் இல்லாமவே நிறைய லைஃப்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸோ அது எல்லாமே யூசிங் திஸ் வால்கனிக் கேஸஸ் ஸோ அங்கெல்லாம் ஃபுட் வெப் மாதிரி ஃபார்ம் பண்ணி சன்லைட் இல்லாமல் நிறையா லைஃப்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூனிக் எக்கோசிஸ்டம் நம்ம அங்கே பார்க்க முடியுதா ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் when you see about this axial seamount ஸோ இங்கே வந்து சீ ஃப்ளோர் வால்கனிசம் ஸோ எரப்ஷன்ஸ் ஆர் மானிட்டர் க்ளோஸ்லி ஸோ அந்த எரப்ஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி எப்படி அங்கே டெக்டானிக் ஆக்டிவிட்டி வந்து இதாயிட்டு இருக்கு அண்ட் அந்த மெரைன் எக்காலஜி எப்படி இருக்கு இது எல்லாமே ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நெமோ அப்சர்வேட்டரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் வால்கனிக் அப்சர்வேட்டரி Axial seamount is part of Ocean Observatory's initiative for real-time monitoring. Obviously, active volcano எப்போ வேணாலும் எரப்ட் ஆகலாம் ஸோ அது வந்து எப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும் ஓகேங்களா அண்ட் அதை வச்சு அந்த மெரைன் எக்காலஜி அதை பற்றி கூட நல்லா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பக்லிஹார் டேம் ஸோ இது என்ன சிக்னிஃபிகண்ட் மூல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ திஸ் பக்லிஹார் டேம் ஆன் தி சேனாப் ரிவர் லீடிங் டு பாகிஸ்தான் ஸோ அங்கே வந்து அந்த வாட்டர் ஃப்ளோன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அந்த வார் டைமில் எடுத்த மூவ்ஸ் இருக்கு இல்லைங்க ஸோ அதில் வந்து இது பார்ட் ஆஃப் தட் நியூஸ் ஓகே ஸோ பக்லிஹார் டேம் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கு இட் இஸ் அ ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட் ஆன் விச் ரிவர் சேனப் ரிவர் அண்ட் திஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி டோடா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சேனப் ரிவருக்கு மேலே இருக்கிற ஒரு டேம் அண்ட் இது வந்து டிசைன் ப்ரைமர்லி ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 144 meters ஹை 360 meter லாங் அண்ட் திஸ் இஸ் எ கான்கிரீட் டேம் ஓகேங்களா கிராவிட்டி டேம் நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி வந்து 900 megawatt அண்ட் இங்கே வந்து ஈச் 2 stages இருக்குமா ஈச் ஸ்டேஜ் 450 megawatt கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா ஓகேங்களா அண்ட் ஃபேஸ் 1 வந்து 2004 கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபேஸ் 2 2008 அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபேஸ் 2 கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் வந்து பக்லிஹார் டேம் யூனோ கேம் இன் டு பிக்சர் அண்ட் அங்கே ஆப்வியஸ்லி ஆன் சேனப் ரிவர்னு சொல்லும் போது you should also know things about Chenab River. So Chenab River and சொல்றது major Indus tributary flowing through India and Pakistan. And இது வந்து water sharing arrangementsல this river is playing a very crucial role. So அந்த பேர் வந்து சான்னா மூனா. So abna water or river. So Chenab means moon river and சொல்லிட்டு இருக்காங்க. Okay. And then இது வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கு தண்டியில அங்க வந்து சந்திரா அண்ட் பாகா ரிவர்ஸ் சந்திரபாகான்னு சொல்ற மாதிரி பார்ப்போம்ல சந்திரா அண்ட் பாகா ரிவர்ஸ் அங்க கான்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு சேர்ந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல தண்டி கிட்ட இது வந்து சோர்ஸ் வந்து அங்கதான் இருக்கு ஓகேங்களா ஸோ நோன் ஆஸ் சந்திரபாகா ஸோ இனிஷியலி அங்க வந்து சந்திரா அண்ட் பாகா ரிவர் இதாகி அப்பர் ஹிமாலயன் ரீச்சஸ்ல வந்து அங்க பேர் வந்து சந்திரபாகா அதுக்கப்புறம் தட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்டர் ஆக முன்னாடி வரைக்கும் இந்த அப்பர் ஹிமாலயன் ரீச்சஸ்ல இட்ஸ் நோன் ஆஸ் சந்திரபாகா ஒன்லி ஸோ தட் ஃப்ளோஸ் வெஸ்ட் த்ரூ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஷிவாலிக் அண்ட் லெசன் ஹிமாலயஸ் கிட்ட வந்துருமா ஸோ அதுக்கப்புறம் டிம்மு கிட்ட ஜேலம்னு மீட் பண்ணுமா அண்ட் தென் இட் வில் ஆல்சோ மீட் சட்லஜ் அண்ட் தென் பாகிஸ்தான்ல இண்டஸ் ரிவர் சிஸ்டம்ல இது வந்து ட்ரைன் ஆயிட்டு இருக்கா ஓகேங்களா லென்த் வந்து 974 kilometers இன் டோட்டல் ஓகே And major tributaries are Mirnalla, Marsudar, Sohal, Butnalla and these streams enhances its flow and hydro potential. ஓகேங்களா நெக்ஸ்ட் பயோஸ்வேல்ஸ் ஸோ பயோஸ்வேல்ஸ்னா என்ன சொல்லும் போது அர்பன் ஸ்பேசஸ் வந்து இப்போ சிட்டிஸ்ல இப்போ சென்னையில் நீங்க பாக்குறீங்க ஹெவி ரெயின் வந்தா ஃப்ளட்டிங் அண்ட் அப்படியே வாட்டர் ரன் ஆஃப் இல்லாமல் இருக்கிறது தட் இஸ் யூனோ ஜஸ்ட் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகாம ஸோ தட் இஸ் யூனோ
போசிங்கே வெரி ஹை ரிஸ்க், கரெக்டா? ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இது வந்து பயோஸ்வேல்ஸ்ன்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா சேனல்ஸ், எதுக்குன்னு சொன்னா இந்த ஸ்டார்ம் வாட்டர் ரன் ஆஃப் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சேனலைஸ் பண்ணி கன்வே பண்றதுக்கு, ஸோ தட் அந்த ஃப்ளட்டிங் ரிஸ்க்னு வந்து மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ அண்ட் அந்த டெப்ரி பொல்யூஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி பேசிக்கலி இங்கே அந்த ரன் ஆஃப், அந்த ஸ்டார்ம் வாட்டர் ரன் ஆஃப்னு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சேனலைஸ் பண்ணி கன்வே பண்ணி, ஸோ அதனால வர அந்த ஃப்ளட்டிங் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லேயர்ஸ் ஆஃப் இன்ஜினியர்டு சாயில் இருக்கும், கிராவல் இருக்கும், அண்ட் தென் தட் இஸ் பர்ஃபோரேட்டட் பைப் வில் பி தேர், தட் இஸ் யூனோ, அண்ட் அங்கே ரெயின் வந்து அந்த ஸ்டார்ம் வாட்டர் இருக்கு ரன் ஆஃப் இருக்குன்னு சொல்லும்போது அதனால சேனலைஸ் பண்ணிக்கிட்டு அதனால வர அந்த ஃப்ளட்டிங் ரிஸ்க் இல்லாமல் அதுக்கப்புறம் டெப்ரி பொல்யூஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் தேர் ஒன் ஆஃப் தி லைக் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் தான். இங்கே ரொம்ப எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் இருக்கானா, இது வந்து நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் தான். இது அர்பன் ஸ்பேசஸ்ல, பார்க்கிங் லாட்ஸ், ரோட்ஸ்ல இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் அங்கே வந்து நேட்டிவ் பிளான்ட்ஸ்னே யூஸ் பண்ணி கூட நம்ம வாட்டர்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு, ஸோ தட் எரோஷன் இல்லாமல் அந்த ரிஸ்க் இல்லாமல் தட் பிளான்ஸ் இட்ஸ் வில் அப்சர்வ் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர். ஸோ அது கூட திஸ் வில் மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ அந்த ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பொல்யூட்டன்ஸ் ட்ராப்பிங், எரோஷன் கம்மி பண்ணுறது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதில் எல்லாம் திஸ் வில் பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல். Next is Angola. The state visit of President of Angola to India concluded successfully. So Angola President India வந்திருக்காங்க, அந்த ஸ்டேட் விசிட் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அங்கோலா எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி அந்த அங்கோலா பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் as well. So Angola signed the International Solar Alliance Framework Agreement and became the 123rd member of International Solar Alliance. So நம்ம International Solar Alliance Agreement sign பண்ணி இப்போ இது 123rd member ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல இந்தியா அண்ட் அங்கோலா வந்து ரொம்ப நல்லா சைன் பண்ணி கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க அங்கோலா எங்க இருக்கு? இட் இஸ் லொகேட்டட் இன் சவுத் வெஸ்டர்ன் ஆப்ரிக்கா. அண்ட் ஆப்ரிக்கால இது வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. கேபிட்டல் இஸ் லுவாண்டா. ஸோ அங்கோலாவோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன? நமீபியா டு த சவுத், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டு த நார்த், அண்ட் ஜாம்பியா டு த ஈஸ்ட். ஸோ நமீபியா, ஜாம்பியா அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, நமீபியா, ஜாம்பியா. ஸோ இதுக்கு வந்து ப்ரோவின்ஸ் இருக்கு, அந்த ப்ரோவின்ஸ் ஆஃப் Cabinda, so that borders Republic of Congo and the Democratic Republic of Congo. So நீங்க அங்க so அங்கோலான்னு சொல்லும்போது ஜாம்பியா எங்க இருக்கு, நமீபியா எங்க இருக்கு, Democratic Republic of Congo எங்க இருக்கு, so இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். And it is in Africa and 7th largest country. And அங்க இருக்கிற மேஜர் ரிவர்ஸ் என்ன? Kianja and Koyango. ஓகேங்களா? அண்ட் இது வந்து செகண்ட் பாப்புலஸ் போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் நேஷன் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் பிரேசில். பிரேசில்ல நிறைய போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க. பிரேசிலுக்கு அப்புறம் போர்ச்சுகீஸ் ஸ்பீக்கிங் பீப்புள் நிறைய இருக்கிற பாப்புலஸ் கண்ட்ரி இஸ் அங்கோலா. ஓகேங்களா? அண்ட் அங்க இருக்கிற ஹையஸ்ட் பீக்குக்கு பேரு மவுண்ட் மொக்கோ. அண்ட் திஸ் அங்கோலா ரிசைன் ஒபேக்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப் வந்து ஜனவரி 2024 தி கேம் அவுட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு கரண்ட்லி சேர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கோலா தான். ஸோ ஒபேக் மெம்பர்ஷிப் வந்து வெளில வந்துட்டாங்க 2024. அண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல இந்தியா அண்ட் அங்கோலா வந்து ரொம்ப பெரிய கோஆபரேஷன்லயே போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் ப்ளீஸ் கீப் ரிவைசிங். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, இது பார்த்துட்டே இருங்க. And yes, thank you. Have a nice day. Do well.